பிதாவாகிய தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிற்கும் பரிசுத்தாவினுக்கு மகிமை உண்டாகட்டும். கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தராகிய இயேசு நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இனிய ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட மத்தேயுவில் 4வது அதிகாரம் 17வது திருவசனம் இவ்வாறாக சொல்கிறது: மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊழியத்தில் ஆரம்ப நிலையிலே ஆண்டவர் பிரசங்கித்த வார்த்தையானது மனம் திரும்புங்கள். ஏனென்றால் மனதுதான் அனைத்தையும் செய்யக்கூடியது. மனம்தான் நம்முடைய சிந்தனை. நம்முடைய இப்போ இந்த நிலைமையில் இருக்கிறோம். இந்த நொடியில் நம் மனம் திரும்பினால் நமக்கு அனைத்து நன்மையாக நடக்கும். ஒரு தீய பழக்க வழக்கங்களோ, பாவ பழக்க வழக்கங்களோ, தேவனுக்கு பிடிக்காத காரியங்களோ, பரிசுத்தமுள்ள காரியங்களோ நம் வாழ்க்கையில் நிற்கும் போது நிச்சயமாக என்ன பண்ணும்போது மனம் திரும்பும் பொழுது நம் வாழ்க்கை நிச்சயமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பெரிய வல்லமையான காரியங்களை செய்வார். இந்த உலகத்தில் மிக அற்புதமானது வெளியேறப்பட்ட இயேசு ரத்தம். அந்த ரத்தம் நம்மை மீட்டு கொண்டது. ரட்சிப்பு என்பது மிக அற்புதமான ஒரு விஷயம். ஏனென்றால் நமக்கு ஒரு மறுவாழ்வு உண்டு. இந்த வாழ்விலிருந்து நித்திய வாழ்வு செல்ல வேண்டுமென்றால் நாம் மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்புங்கள், பரலோக சமீபத்திருக்கிறது. மனது என்பது ஒரு அற்புதமான விஷயம். இந்த மனது தான் நம்ம உடலையும் நம்முடைய ஆத்மாவையும் அதை நடிநடத்தி செல்கிறது. இதனாலும் கூட நாம் மனம் திரும்புவோம். இயேசு கிறிஸ்து ராஜ்யத்துக்குள்ளாக செல்ல நாம் ஆயத்தப்படுத்துவோம். ஆமென், அல்லேலூயா.